வணக்கம் நேயர்களே, இந்த ஒரு வீடியோவில் மிக 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 முக்கியமான செய்தி ஒன்றைத்தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிஎம்கே பாமக ராமதாஸ் தலைமையில் பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்தில் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் மற்றும் தலைவர்கள் மீட்டிங் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. மீட்டிங் நடந்திருக்கு. என்ன முடிவு எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அன்புமணி தரப்பில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இப்போ அன்புமணி ராமதாஸ் இடையே பார்த்தீங்கன்னா அப்பா மகன் பனிப்போர் அப்படின்றது போயிட்டு இருந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் அன்புமணி ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக தற்போதைய நிலவரப்படி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர் தலைவர்களை தொடர்ந்து மகளிர் அணியையும் இளைஞர் அணியையும் பார்த்தீங்கன்னா அன்புமணி முழுமையாக தன் வசம் கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 90% 90% மேற்பட்ட செயல் வீரர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அணியில் பிஎம்கே பாமகவில் அப்படி 90% மேலே உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா தன் வசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். யாரு? அன்புமணி அவர்கள். அப்போ வன்னியர் சங்க நிர்வாகிகளையும் கட்டுப்படுத்திவிட்டால் முழுமையாக பாமகவை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்து விடுவார் என்று அரசியல் தெரிந்த விமர்சகர்கள் கூறுகிறார்கள். எஸ், இது விமர்சகர்கள் மட்டுமில்ல, அந்த கட்சிக்காரவங்க உள்ளே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அரசல் புரசலாக இப்படி தான் பேசிக்கிறாங்க. 90% மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8-7% பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்க நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களையும் கொண்டு வந்துட்டா சூப்பர், அன்புமணி கையில் 100% அதிகாரமும் போயிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அண்மை செய்தி, அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி மாற்று நடவடிக்கைகள் எடுத்தால் அனைவரின் ஆதரவோடு ராமதாஸை கட்சியிலிருந்து ஓரங்கட்டிவிட்டு, தனது சொந்த அப்பாவையே கட்சியிலிருந்து ஓரங்கட்டிவிட்டு கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் முழு அதிகாரத்தை கைப்பற்றவும் அன்புமணி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 273 மகளிர் அணி நிர்வாகிகள் இருந்து வெறும் 5 பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய கூட்டத்துக்கே போயிருக்காங்க. நேற்றைய கூட்டத்தை நடத்தினது யார்? பிஎம்கே நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். வெறும் 5 பேர் மட்டும்தான் போயிருக்காங்க மகளிர் அணியிலிருந்து. மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 268 பேர் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பக்கம்தான் இருக்காங்க. மகளிர் அணி நிர்வாகிகள்லாம் டோட்டல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அன்புமணி பக்கம்தான் இருக்குது. இப்போ போகக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களையே கட்சியிலிருந்து முற்றிலுமாக தலைவர் பதவியிலிருந்து விலக்கிவிட்டு நான் தான் தலைவர் இந்த ஒரு கட்சிக்கு, பாமகவின் தலைவர் இப்போதைக்கு நான் தான் என்ற முடிவை அறிக்கையாக வெளியிட்டு விடுவார் என்று அக்கட்சியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நன்றி.